இன்றைய தினம் நம்முடைய செல்வர்கள் சரவணகுமார் சரோ ஆகிய இருவருக்கும் சுயமரியாதை அடிப்படையில் திருமணம் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட திருமணங்கள் இன்றைக்கு சட்டப்படியான அங்கீகாரத்தை உச்சநீதிமன்றம் மூலம் பெற்றிருக்கிறோம். இந்தியால இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனும் ஒரு மேல் பர்சனும் கல்யாணம் பண்ணிக்கிறது லீகலான தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆக்ட் படி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அவங்கள விமனா ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா லீகலி அவங்களுக்கு விமனுங்கிற அடையாளம் கிடைச்சிருங்க. சோ அவங்க தாராளமா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அடியிலயோ இல்ல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அடியிலயோ கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிற கல்யாணம் லீகலி வேலிட். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அவங்கள ஒரு மேலுன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா லீகலி அவங்களுக்கு ஒரு மேலுக்கான ரைட்ஸ் எல்லாமே கிடைச்சிருங்க. சோ அவங்க தாராளமா இன்னொரு வுமனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் லீகலி வேலிட். சுப்ரீம் கோர்ட் மேல கொடுத்திருக்க கேஸ்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அவங்களோட ஜெண்டரை செல்ஃப் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பவர் கொடுத்திருக்குங்க. ரீசெண்டா கூட நிறைய ஹை கோர்ட்ஸ் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வுமன் ஒரு மேல் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறது லீகலி வேலிட்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகல் கிடையாதுங்க. அதாவது ஒரு மேல் இன்னொரு மேல கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்ல ஒரு விமன் இன்னொரு விமனை கல்யாணம் பண்ணிக்கிறதோ வேலிட் கிடையாதுங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் லீகலி செல்லாதுங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.